அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த துளாராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 7வது வீடாக இருக்குது. 7வது வீடு அப்படிங்கிறது அது மாதிரி இந்த ராசிக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கார். களத்திரக்காரகன் அப்படி களத்திர ஸ்தானமாக இருக்குது. காலபுருஷத்தில் இந்த களத்திர ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் சுக்கிரனும் இருக்கார். பொதுவாக இந்த ராசியில் இந்த ராசிக்கு இது வரைக்கும் ராகுகேதுனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. பொதுவாக ராகுகேதுன்னு எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், 2ஆம் இடத்துலன்னா பொருளாதாரம், ராகுவோ கேதுவோ 2ல் இருந்தால் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜென்மத்தில் இருக்கும்போது உடல்நிலை, மனநிலை, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நம்ம சார்ந்த விஷயங்கள், நம்மளை சார்ந்த விஷயங்கள், நம்மளுடைய அகத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள். அகம்னா நம்மளை சுற்றி வர வீடு, குடும்பம், உடல்நிலை, மனநிலை, இது எல்லாத்தையும் குறிக்கும். சொத்து, வாகனங்கள், தன்னுடைய வீடு, சொந்த வீடு, இது எல்லாத்தையும் நம்ம குறிக்கும். அதுக்கு அடுத்து 12வது இடம். 12வது இடம் அப்படின்றது அயன சயன சுகஸ்தான் பேர். ஆனால் முதலீடுகள், நமக்கு வரக்கூடிய விரயங்கள், அது மாதிரி நமக்கு வரக்கூடிய தூக்கம் இல்லாத ஒரு கண்டிஷனு, சரியாக தூங்க முடியாத விஷயங்கள், தூக்கத்தில் மாறுபாடு ஏற்படுறது. ஒரு நாளைக்கு சீக்கிரமாக தூங்குவோம், ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் வராது, ஒரு சில நாளைக்கு நம்ம விடிய காலம்பரை தான் தூங்குவோம், ஒரு சில நாளைக்கு பகல்லையும் தூங்கிட்டே இருப்போம், ரொம்ப லேட்டாக தூங்குவோம். இது மாதிரி 12ஆம் இடம்ன்றது இந்த மாதிரியான தூக்கத்துலேயும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது மாதிரி 12ஆம் அது மட்டும் இல்லை, முதலீடு, வெளிநாடு, அதையும் குறிக்கும். முதலீட்டையும் குறிக்கும், வெளிநாட்டையும் குறிக்கும். ஸோ இப்போ முதலீடுகளில் பிரச்சனை, ஏற்கனவே போட்டிருந்த ஏதாவது முதலீடு போட்டு தான் அது விற்கிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள், அது மாதிரி குடும்பத்துலேயும் பிரச்சனைகள், இது மாதிரி நிறையா இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ராகுகேதுனால நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ ராகுகேது பிடியிலேருந்து முழுமையாக விடுபடுறீங்க இந்த துளாராசி. உங்களுக்கு 6-12 இருந்த ராகுகேது 5-11க்கு போக போகிறது. ஸோ 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் கேது நன்மையை செய்யும், 5வது இடத்துல ராகு நன்மையை செய்யும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகங்களாக இருக்குது. மனசில் புதுசான உத்வேகம் கிடைக்கும், புதிய மன எழுச்சிகள் நடக்கும், உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். ஏன்னா இதே மாதிரி இன்னொன்று விஷயம் என்னென்னா, உங்களுடைய 6வது வீட்டில் உங்களுடைய சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். ஆனால் 6வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறது கெட்டவன் கெட்டல் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. சனி பகவான் 6ல் இருக்கிறது எதிர்ப்புகளை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள், தடைகளை தாண்டி வெற்றி அடையக்கூடிய விஷயங்கள், இதெல்லாத்தையும் நமக்கு தரும். ஸோ சனி பகவானும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கார், அதே மாதிரி ராகுகேது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கார். இந்த ராகு 5ல் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ராகு சதீத உள் மன எழுச்சி அதிகப்படுத்துவார் ராகுன்றவர். கேது உள் மன நிகழ்ச்சி குறைப்பார். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே மாற்றங்களை தரக்கூடிய அந்த விதமான கிரகங்களாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த துலாம் ராசி அப்படின்றது காலபுருஷத்தில் 7வது வீடாக இருந்தால் கூட இதுக்கு இது வரைக்கும் முன்னாலையும் இந்த ஜென்மத்திலையும் 12லையும் இருந்த இந்த கேது இப்போ உங்களுக்கு இப்போ லாபஸ்தானத்துக்கு போகிறது. அதே மாதிரி உங்களுக்கு 6லையும் 7லையும் இருந்த ராகு 6லேருந்து 5ஆம் இடத்துக்கு வருது. 6, 7, 8 இது 3லையும் இருந்த ராகு இப்போ 5ஆம் இடத்துக்கு வருது. அதாவது 8ல் இருந்திருக்கும், 7ல் இருந்திருக்கும், 6ல் இருந்திருக்கும், இப்போ 5க்கு வருது. ஸோ இதனால் நமக்கு எந்த விதமான பலன்கள் நடக்க போகிறது அப்படின்னா, இது வரைக்கும் ராகுகேது பிடியிலேருந்து முழுமையாக நீங்கள் விடுபடுறீங்க. அதே மாதிரி 5ல் உங்களுடைய எண்ணங்கள், இன்ஸ்டிங்க்ட்டு, அதெல்லாம் நல்ல உற்சாகமாக இருக்கும். அதனால் இது வரைக்கும் இருந்த மாதிரி இல்லாமல் புது புது ஐடியாஸ், உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும், வேலை செய்யக்கூடிய ஆற்றலும் அதிகரிக்கும், சிந்தனையோட ஆற்றலும் அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு லாபங்கள் புது ஆள்கிட்டேருந்து புதுமையான வழிகளில், இன்னும் சொல்லப்போனால் வேறு மதத்தை சேர்ந்தவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். வேறு காஸ்ட்டு, வேறு மதத்தை சேர்ந்தவங்க மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும், நிச்சயமாக அது கிடைக்கும். அது மாதிரி சிம்ம ராசி அப்படின்றது சூரியனுடைய வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் கேது இருக்கிறது மிக நல்ல பொசிஷன். அது நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு 6ல் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய வீட்டில் ராகு இருக்கிறதுனால எதிர்ப்புகளை ஜெயிக்கிறது, எந்த ஒரு போட்டியிலையும் சரி, எந்த ஒரு காரியத்திலும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான மன உத்வேகம் கிடைக்கும்.
ஸோ இது மாதிரி ராகுகேது பயிற்சின்றது இந்த 2.5 வருஷத்தில் முதல்ல வந்து குருவோட நட்சத்திரத்துலையும், அதுக்கு அடுத்து வந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்துலையும், அதுக்கடுத்து செவ்வாயோட நட்சத்திரத்துலையும் வருது. இது 2026 நீங்கள் லேண்டு, மனை இது மாதிரியெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. இடம், மனை இதெல்லாம் வாங்கலாம் நீங்கள். அது மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இந்த ராகுகேது பயிற்சி மட்டும் இல்லை, சனி பயிற்சி மட்டும் இல்லை, குரு பயிற்சியும் அமையிறது 2025 பொறுத்தளவில் துளாராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக இருக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்கிறது. இது வரைக்கும் தடையாகிட்டு இருந்த திருமணங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் சமரசமாகி திரும்ப சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் ஆகி பிரிஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு 2வது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மாணவர்கள் அப்படின்னு அவங்கள எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், மாணவர்களுக்கு அவங்க படிப்பு மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து மேற்படிப்புக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நடக்க போகிறது. முக்கால்வாசி பேர் இந்த துளாராசி சேர்ந்த நீட்டில் வந்து இந்த வருஷம் நிச்சயமாக நீங்கள் பாஸ் ஆகி உங்களுக்கு சீட்டு காலேஜும் நீங்கள் விரும்பின இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா துளாராசியை பொறுத்தவரை 360 டிகிரி எல்லாருக்கும் பெரியவர்கள் வந்து உடல்நிலை கோளாறுகள் இருந்தவங்களுக்கு அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. இது மாதிரி எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்ல காலங்களாக இந்த 2025 இருக்க போகிறது. அதுவும் இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு பலவிதமான நற்பலன்களை இந்த 2025 மட்டும் இல்லை 2026 கொடுக்கறதுக்காக காத்துன்ருக்கு. பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து சர்ப்பதேவதையை வணங்குறது, துர்க்கை அம்மனை வழிபடுறது, இல்லாட்டினா வாராகியை வழிபடுறது, அது வந்து மிக மிக சிறந்த பலன்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த மாதிரி தெய்வத்தை வணங்கிட்டு இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு எல்லா நற்பலன்களையும் கொடுக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.